இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2025ல வந்த ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட பேரு தி விஸ்பர். இந்த படத்தோட உண்மையான என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் அவ பாசக்கார தம்பிய கொலகார அவ அப்பா கிட்ட இருந்து காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்கா. ரொம்ப தூரம் போன தம்பியை காப்பாத்தல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற அவளோட வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஆபத்து தெரியாம போயிட்டு ஒரு கொலகார கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவளோட தம்பிய பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுறா. அவனும் அதுல இருந்து தப்பிக்க ஒரு கொடூரமான ஆளா மாறிடுறான். அவளோட அப்பா அவங்கள தேடி வந்தாரா, ஹீரோயின் அவளோட தம்பியை காப்பாத்தினாலா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த வீட்டுக்கு நடுவுல ஒருத்தி ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்க எந்த வித பயமும் பதட்டும் இல்லாம பொறுமையை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப கீழே கிடந்த ஒரு வாட்ச் எடுக்க அதுக்கு பின்னாடி கேமரா இருக்கு. அவ எடுத்து பாக்குறா. இதுக்கு நடுவுல ஹீரோனோட அப்பா கை கழுவ அவன் கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அப்ப அங்கே வந்து ஹீரோனோ, நீங்க எல்லா மாரி போய்கிட்டு இருக்கீங்க, கண்ட்ரோலே இல்லாம எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அவளோட அப்பாவும் அவ பேசுறத கண்டுக்காம ஒரு கோல்டு கலர் கம்பல் எடுத்து லேடிஸ் மாதிரி போட்டு பாக்குறான். எப்படி வெளியில வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. ஆனா எதுக்கும் பதில் சொல்லாம வேகமா அந்த ரூமை விட்டு போறான். ஹீரன் போகலாம் அப்படின்னு பார்க்க கதவு லாக்ல இருக்கு. ஹீரன் ஓட்ட வழியா பார்க்க அந்த வீட்டோட ஓனர் வர்றான். ஹால்ல அவனோட ஒய்ஃப் இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக்காய் நிக்க, அப்ப அவனுக்கு பின்னாடி இருந்து ஹீரனோட அப்பா வந்து அவனையுமே கொன்றுறான். அத ஹீரன் ஓட்ட வழியா பாக்குறா. அவ அப்பா பண்றது அவளுக்கு பிடிக்கவே இல்ல. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. அடுத்து ஹீரன் கார்ல வேற ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்க. அப்ப ஒரு போர்டுல நிறைய லேடிஸோட போட்டோ ஒட்டி மிஸ்ஸிங் அப்படி இருக்கு. காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கா. அப்ப காருக்கு பின்னாடி அவளோட தம்பி ஆட்ரியன் இருக்கான். அவன் வாய் பேச மாட்டான் போல. ஏன் காரை விட்டு இறங்காம இருக்கா அப்படின்னு ஹீரன் கேட்க, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சைகை மூல சொல்றான். எந்த வீட்டுக்கு? நான் ஜெயில இருக்கும்போது நீ சீர்திருத்த பள்ளியில இருந்தியே, அங்கே போறியா? இதுதான் நம்ம தனியா இருக்கிறதுக்கு பாதுகாப்பான இடம், இது யாருக்கும் தெரியாது, நம்ம புது லைஃப் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றா. அவ அவ்வளவு சொல்லியும் அவன் மறுபடியும் ஹெட் பண்ண மாட்டிக்கிட்டு கார்லயே படுத்துக்கிறான். அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள ஒருத்தி நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்ப அவளை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது. அவ அதை பெருசா எடுத்துக்காம போய்கிட்டு இருப்பா. அப்ப அந்த கார் திரும்பி மறுபடியும் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அதை பார்த்து ஷாக்கானாவ ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமாக இருந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா. அந்த ரவுடிகளும் முகமுடியை போட்டுக்கிட்டு துப்பாக்கியோட அவளை துரத்துக்கிட்டே வராங்க. அவ ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க. பயந்து போய் திரும்பி திரும்பி பாக்குறா. ஒருத்தன் வேற ஒரு பக்கம் போறத பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதியாகிறா. அப்ப அவ பக்கத்துல சத்தம் கேட்க அவளும் திரும்பி பார்க்க ஒருத்தன் அவ ஒளிஞ்சிருந்த அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து திடீர்னு எட்டி பாக்குறான். பயந்து போய் இவளும் பின்னாடி போறா. அவ அமைதியை இவளையே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அவளுக்கு பின்னாடி இருந்த ஒருத்தன் வந்து அவ வாயை மூடுறான். அப்படியே கட் பண்ணி அவளை கார்ல தூக்கி போட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட வீட்டு கேட்டு ஓப்பன்ல இருக்கிறத பார்த்தா அவன் அதை போட்டோ எடுக்கிறான். இதுக்கு நடுவுல ஹீரோனோ அவ திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. அவளோட தம்பி அங்க வந்து வீட்டுல டிவி இல்ல, பாதி லைட்டு எரிய மாட்டேங்குது, ஹீட்டர் இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க, நாளைக்கு பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறா. ஆனா அவன் அங்கேயே படுக்க, உனக்குன்னு ஒரு ரூம் இருக்கு, அங்கே போய் தூங்குன்னு சொல்றான். ஆனா அவன் அதை கேட்காம அங்கேயே படுத்துக்கிறான். அடுத்த சீன்ல ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தூங்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்திரிக்கிறா. அந்த சத்தம் கேட்டு அவ தம்பியுமே எந்திரிக்கிறா. அவனுக்கு காது நல்லா கேட்கும் போல, வாய் மட்டும்தான் பேச மாட்டான் போல. கார்ல இருந்து தான் சத்தம் வருது. ஹீரோயின் அவனை அங்கேயே ஹெட்போன் போட்டு படுக்க சொல்லிட்டு இவ கீழே வரா. அவ காரை யாரோ திருட பாக்குற மாதிரி கீ சத்தம்லாம் கேக்குது. கார் சேவை எடுத்து ஜன்னல் வழியா அதை ஆஃப் பண்ண பாக்குறா. ஆனா சிக்னல் போக மாட்டேங்குது. வேற வழி இல்லாம கதவை ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு வெளியில அந்த இருட்டுக்குள்ள வர அவளுக்கு பயமா இருக்கவும் சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே வர தூரத்துல இருந்து அதுவுமே ஆஃப் ஆயிடுது. நிம்மதியா போகலாம் அப்படின்னு கதவு கிட்ட போக அப்ப மறுபடியும் கார் ஆன் ஆயிடுது. பயந்து போன ஹீரோனும் மறுபடியும் கார் கிட்ட போறா. இதுக்கு நடுவுல ஆட்ரியனோ ஹெட்போனை போட்டிருக்க. அதையும் மீறி அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்க ரூமை விட்டு வெளியில வந்து கீழே எட்டி பாக்குறான். அப்ப அங்க இருந்த அந்த லைட் எல்லாமே விட்டு விட்டு எரியுது. இங்க ஹீரோனு கார் கிட்ட வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு காருக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாக்குறா. ஆனா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி கார் திடீர்னு ஆனாச்சு அப்படின்னு புரியாம சுத்தி முத்தியும் பாக்குறா. இங்க ஆட்ரியனுக்கு ஒரு இருட்டான ரூமுக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. ரூமுக்கு முன்னாடி நின்று உள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த இருட்டுல அவனுக்கு எதுவும் தெரியல. ஆனா அவனோட கூர்மையான காதுக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே ஒரு புக்க கீரல் போடுற மாதிரி கேக்குது. அவனும் மெதுவா உள்ள போறான். ஹீரோனு கதவு லாக் பண்ணிட்டு மாடிக்கு அவ ரூமுக்கு வந்து பார்க்க அங்க ஆட்ரியன் ஹெட்போனை போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் அவளுக்கு தண்ணி சத்தம் கேக்குது. பாத்ரூமுக்கு போய் பார்த்தா டேப் ஆன்ல இருக்கு. வாஷ் பேசன்ல தண்ணி போகாம அடைச்சிருக்க மாதிரி இருக்கவும் கையை விட்டு அடைச்சிருக்கிறத எடுக்கிறா. அந்த பொருளை பத்தி அப்படியே ஷாக் ஆகிறா. அவ கையில மூடியோட ஒரு கோல்டு கலர் கம்மல் இருக்கு. இத அவ அப்பா வச்சிருந்தது, இங்க எப்படி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. அடுத்த நாளும் ஆயிடுது. ஆட்ரியன் வரைஞ்சுக்கிட்டு இருக்க. ஹீரோனோ அவனுக்கு பக்கத்துல வந்து நைட்டு என்ன நடந்துச்சு, என் திங்ஸ கேட்காம எதுக்கு எடுக்க கூடாதுன்னு சொன்னேன்ல, அவனுக்கு நம்ம எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படி சொல்றா. ஹெட்போனை போட்டுக்கிட்டு நல்லா பேசி பழக அப்படி சொல்லிட்டு போறா. அப்ப பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. மெதுவா உள்ள போயிட்டு டேபிளுக்கு கீழே குனிஞ்சு பாக்குறா. உள்ள ஜான்சன் அப்படிங்கிற ஒரு பூனை எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன லைட் அடிச்சு அதை வெளியில கொண்டு வந்து வீட்டுக்கும் வெளியில விட்டுறா. மறுபடியும் டேபிளுக்கு கீழே குனிஞ்சு பார்த்து
பார்த்து அது என்ன சாப்பிட்டு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அது ஒரு பொண்ணோட கைவிரல். அதை பார்த்து மிரண்டு போறா. அடுத்து வீடு புள்ளவி சுத்தி பாக்குறா. ஜன்னல் கம்பி எல்லாத்தையுமே ஆட்டி பாக்குறா. வீடு சேஃப்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்றா. அடுத்து லேப்டாப்ல இங்க ஏதாவது கொலை நடந்திருக்கா அப்படின்னு பாக்குறா. அதுல நிறைய பொண்ணு காணாம போனது, பாடி கிடைச்சது, பொண்ணுங்களை சித்திரவதை பண்ற இடம் அப்படின்லாம் போட்டு எல்லாமே போட்டிருக்கு. அடுத்த சீன்ல ஹீரோனும் ஆட்ரியனும் காட்டுக்குள்ள போயிட்டு விறகு எடுக்கிறாங்க. அடிக்கடி ஹீரோன் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போறா. அப்ப அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய வீடு இருக்கிறதையும் பாக்குறா. அங்கிருந்து ஒரு கார் ஒண்ணு போகுது. அதுதான் காட்டுக்குள்ள அந்த பொண்ணை கடத்தின காரு. அடுத்து 2 பேருமே அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த சீன்ல நைட்டு ஹீரோன் நெருப்ப முட்டிக்கிட்டே எப்பவும் அலர்ட்டா இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஆட்ரியனோ ஏன் இப்படி நடிக்கிற அப்படின்னு கேட்க, வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்றான். ஆட்ரியனோ சைகை மூலமா ஏதோ ஒண்ணு சொல்ல, நீ என்ன சொல்ல வர எதுவுமே புரியல, நீ பேச ட்ரை பண்ண அப்படி சொல்றா. அடுத்து ஹீரோனை குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அவ ரூம்ல ஆட்ரியனை காணோம். அவனோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்கேதான் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். கீழே வந்த ஹீரோனோ பூனைக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதை பிடிச்சு அது கழுத்துல ஒரு கேமராவை மாட்டி விடுறான். அடுத்து அந்த விரல வீட்டுக்கு வெளியில புதைச்சிட்டு போறான். அடுத்து ஆட்ரியனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப அவ அப்பா வேகமா வீட்டுக்குள்ள வந்து கையை கழுவிக்கிட்டு இருக்க. அப்பா நம்ம எங்க இருக்கும்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். ஆனா அவன் எந்த ஒரு பதில் சொல்லாம மாடிக்கு அவன் ரூமுக்கு போக அங்க நிறைய புக் இருக்கு. அவன் பெட்ல சங்கிலி இருக்கு. ஹீரோனோ அவருக்கு பின்னாடி வந்து, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, நம்ம எங்க இருக்குன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்ப அவன் சங்கிலியை கையில எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஹீரோனை பிடிச்சு தள்ள பயந்து போயிட்டு ஹீரோனை தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அது கனவு. அப்ப அவ தரையில கிடக்க எப்படி கீழே வந்து அப்படின்னு புரியாம தலையை பிடிச்சுக்கிட்டு பெட்ல ஏறி உட்கார்றா. அடுத்து கீழே வந்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப வெளியில வெடி வெடிக்கிறாங்க. ரூமுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோன் மாடியில ஏற போன அந்த நேரம் தரையில அந்த பூனை கழுத்துல மாட்டி விட்டு அந்த கேமரா கிடக்கு. அதை எடுத்து பாக்குறா. அதுல அந்த மெமரி எடுத்து லேப்டாப்ல போட்டு பாக்குறா. அந்த பூனை எங்கெல்லாம் போயிருக்கோ அது எல்லாமே ரெக்கார்டே இருக்கு. பூனை காட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கு நடுவுல இருந்து அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கு. கொஞ்ச நேரம் எல்லா இடத்தையுமே சுத்தி தெரிஞ்சுட்டு கடைசியா ஒரு இடத்துக்கு போக அங்க ஒரு பொண்ணோட அழுகு சத்தம் கேக்குது. அந்த பூனை அந்த இடத்துல நின்னு பாக்குது. 3 பேரு ஒரு பொண்ணை கட்டி போட்டு துப்பாக்கியில சுட்டு கொல்றாங்க. அதை பார்த்த ஹீரோன் பயந்து போயிடுறா. அந்த பூனை இங்க நிக்க அதுல ஒருத்தன் அந்த பூனையை கூப்பிடுறான். அந்த பூனையை அவங்கிட்ட போகுது. பூனையை தூக்கி பார்க்க அதுல கேமரா இருக்கிறத பாத்துறான். அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்த்துட்டு ஹீரோன் மிரண்டு போயிடுறா. இப்ப அது கேமரா பூனையில இல்ல, அதுல ஒருத்தன் தான் கேமராவை ஆன் பண்ணி வச்சிருக்கான். அந்த 3 பேரும் இப்ப ஹீரோனோட வீட்டுக்கு வராங்க. கதவை ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. ஹீரோனுக்கு அதை பார்த்து உடம்புல நெடுங்க ஆரம்பிக்குது. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு மாடிக்கு வராங்க. எல்லா ரூமையுமே ஓபன் பண்ணி பார்த்துட்டு கடைசியா ஹீரோனோட ரூமுக்கு வர இத்தனை பேர் வீட்டுக்குள்ள வந்தது கூட தெரியாம ஹீரோன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அதுல ஒருத்தன் ஹீரோனோட முகத்துல மயக்க மருந்து அடிச்சுட்டு அவ பெட்ஷீட்டை எடுத்து போட்டுட்டு அவ காலை தடவுறான். அடுத்து அவளை தூக்க அதை பார்த்து ஹீரோன் பயங்கரமா அழுகுறா. அப்ப ஆட்ரியன் அந்த பக்கம் ஓடுறத பார்த்தவங்க ஹீரோனை அப்படியே விட்டுட்டு அவனை துரத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோன் பயந்து போயிட்டு ஆட்ரியனை தேடி அவ ரூமுக்கு போறா. ஆனா அவனை அங்கே காணோம். வெளியில வந்து அவன் பேரை சொல்லி கூப்பிடுறா. ஆனா அவங்க இருக்கிற மாதிரி தெரியல. வெளியில இருக்க பயந்து போயிட்டு ஹீரோன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் பண்றா. அதே நேரம் அவளுக்கு பின்னாடி வீட்டுக்கு வெளியில ஒரு வெளிச்சத்துல ஒருத்தர் நிக்கிற மாதிரி தெரியுது. அது தெரியாத ஹீரோனோ 3 பேர் என் வீட்டுக்குள்ள வந்து என் தம்பியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காலுமே கட்டாயிடுது. ஹீரோனோ என்ன பண்றது அப்படி தெரியாம நிக்க. அப்ப மறுபடியும் கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ண. ஆனா இப்ப ஓபன் பண்ண முடியல. அதனால வீட்டை சுத்தி பார்த்துட்டு ஜன்னல் வழியா மாடிக்கு போறான். ஹீரோன் பயந்து போயிட்டு வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு கதவை ஓபன் பண்ண. ஆனா கதவு வெளியில இருந்து அவன் கட்டி வச்சிருக்கான் போல. இவ தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு அவன் மாடில இருந்து ஒரு கதவை ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறான். ஹீரோனோ ஒரு சாவியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கதவை ஓபன் பண்ணி வெளியில தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பாக்குறா. மெதுவா ஒரு சாவியை எடுத்து ஓபன் பண்றான். ஆனா அவன் கத்தி எடுத்து கீழே இறங்கி ஒரு சத்தம் கேட்க மெதுவா டேபிளுக்கு கீழே உளிஞ்சுக்கிட்டு அவன் வர்றத பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப சரியா அவனும் அந்த டேபிள்ல குனிஞ்சு பார்க்க டக்குனு ஹீரோன் வேற ஒரு பக்கமா ஒளிஞ்சுக்கிறான். அவன் அங்க செக் பண்ணிட்டு வேற ஒரு பக்கமா போக ஹீரோன் மறுபடியும் அந்த கதவை ஓபன் பண்ண. அதுக்கு பின்னாடி ஒரு இரும்பு கேட்டு ஒன்று இருக்கு. கடுப்பான ஹீரோன் மறுபடியும் கதவை மூட அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இந்த ரவுடி ஒருத்தன் ஹீரோனை பிடிச்சிடறான். கீழே தெளிவிட்டு அவ கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். அவ தப்பிக்க போராடிக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் கத்தி எடுத்து அவளை குத்த போற அந்த நேரம் ஹீரோன் அவ பாக்கெட்ல மறைச்சு வச்சிருந்த கட்டிங் பில்லர் எடுத்து அவன் கால்ல மாறி மாறி குத்திடுறான். அதுல வலி தாங்க முடியாம கீழே விழுந்துடுறான். ஹீரோனோ அந்த கத்தி எடுத்து அவன் கழுத்துல வச்சு என் தம்பிங்க அப்படின்னு கேட்க அதே நேரம் இங்க ஆட்ரியனோ காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் அவனை துரத்திட்டே போய்கிட்டு இருக்காங்க. அவன் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். 2 பேரும் கொஞ்ச நேரம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் அந்த பக்கமா போக ஆட்ரியன் இப்ப எந்திரிக்க. அப்ப அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் நிக்க பயந்து போயிடுறான். ஆட்ரியன் டக்குன்னு திரும்ப ஒரு செகண்ட் அவனை நெத்தில சுட்டு கொன்னுறான். அப்ப முன்னாடி நடந்த ஒரு சீனை காட்டுறாங்க. ஹீரோனோட கொலை பண்ண அதை தடயம் இல்லாம கிளீன் பண்றதே ஹீரோனோட வேலை. ஹீரோனோ ஒரு பாக்ஸ் எடுத்து ஒரு வீட்டுக்குள்ள போறா. ஆட்ரியன் அவங்க வீட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஹெட்போன்ல சார்ஜ் இல்லாம போக அதை சார்ஜ் போடுறான். அப்ப லைட்டும் விட்டு விட்டு எரியுது. இங்க ஹீரோனோ ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஒரு போட்டோ எடுத்து பாக்குறா. ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், ஒரு கை குழந்தை இருக்கு. அப்ப மாடிக்கு போய்
போயிட்டு ஒரு ரூம் கதை ஓபன் பண்ணி பாக்குறா. ஒரு குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. குழந்தையோட வயிறு காது எல்லாத்துலயுமே பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோனும் அதை பார்த்து பயந்து போயிடுறா. இங்க ஆட்ரியனுக்கு யாரோ முணுமுணுப்பா பேசுற மாதிரி அவனுக்கு மட்டும் கேக்குது. ஹீரோனோட அப்பா ஒரு புக்க கீறிக்கிட்டே அவன் தான் பேசுறான். ஆட்ரியனும் மேல பாக்குறான். அங்க இருந்துதான் சத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோனும் அந்த குழந்தைய கவலையோட பாக்குறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஜன்னலை ஓபன் பண்ண சூரிய வெளிச்சம் அந்த பெட்ல பட்டதும் குழந்தை இன்னும் பயங்கரமா அழுகுது. குழந்தையோட உடம்புல இருந்து புகையா வருது, ரத்தமா ஓடுது. குழந்தை இறந்தும் போகுது. அது நார்மலான குழந்தையா இல்ல வேற எதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. ஹீரோனோ அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறா. அங்க அவனோட இடத்துல ஆட்ரியனை காணோம். அதே நேரம் ஹீரோனோட அப்பா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க ஆட்ரியன் பாத்ரூம்ல உட்காந்து பிளாஸ்டிக் கவரை அவன் முகத்துல கட்டி மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோனோ அவனை தேடிட்டு வந்தவ அவன் அப்பாட்ட இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. அவனை காப்பாத்திடுறா. அவனை எதுவுமே கேட்காம கோவமா ஒரு சுத்தியில எடுத்துக்கிட்டு வேகமா அவ தன்னோட அப்பாவை பார்க்க போறா. அவனை கண்ட்ரோல் பண்ணி கொல்ல பாக்குறீங்க அப்படி சொல்ல அவனுக்கு ட்ரைனிங் வேணும், அவன் மாறணும் அப்படின்னு சொல்றாரு. கோவமான ஹீரோனோ முன்னாடி அடைச்சு வச்சிருந்த பலகையை எடுக்க டக்குன்னு சூரிய ஒளி உள்ள வந்து அவன் மேல பட டக்குன்னு நகர்ந்து போயிடுறான். உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, ஏன் நீ எங்களை மாதிரி இல்ல. ஆனா ஆட்ரியனுக்கு என் அப்பாவுக்கு எனக்கு என் தாத்தாவுக்கு இருந்த மாதிரி அதே சக்தி அவன்கிட்ட இருக்கு, அதை வெளியில கொண்டு வரணும் அப்படி சொல்றான். இன்னும் 50 வருஷத்துல அவன் இறந்து போயிடுவான், இப்போ கூட சாகலாம், நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது ஒரு நாள் அவன்கிட்ட இருந்து வெளியில வந்தே ஆகும் அப்படின்னு ஹீரோனோட அப்பா கத்தி சொல்ல அதை கேட்ட ஹீரோனோ கோமா இருந்து போயிடுறா. சூரிய ஒளி படக்கூடாதுன்னா அப்ப இவங்க வேம்பயரா இல்ல சொல்லப்படாத வேற ஒரு இனமா? ஆட்ரியனோட ஆத்மாவை வெளியில கொண்டு வரணும் அப்படி சொல்றான். ஹீரோனோட அப்பா எந்த சக்தியை பத்தி பேசுறான் அப்படிங்கிறது போதான் நமக்கு புரிய வரும். அப்படியே கட் பண்ணி அங்க அந்த 2 ரவுடிகளும் ஆட்ரியனை கொன்னு அவனை தோல்ல தூக்கி போட்டுட்டு தூக்கிட்டு வராங்க. அப்ப திடீர்னு ஆட்ரியன் கண்ணை திறக்கிறான். இங்க ஹீரோனோ அவனை மிரட்டி ஆட்ரியன் எங்க அப்படி கேட்க ஆனா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். நீங்க யாரு, எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவன் பாக்கெட்டை செக் பண்றான். அப்ப வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பயந்துகிட்டே கத்திய வச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா பார்க்க அப்ப வெளியில இருந்து அந்த கதவுல கட்டி வச்சிருந்த அந்த கயிறு அவிழ ஆரம்பிக்குது. அடுத்து ஹீரோன் கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்து மிரண்டு போயிடுறா. அங்கே ஆட்ரியன் தான் ரத்த கோலத்துல நிக்கிறான். அந்த 2 ரவுடிகளுமே செத்து கிடக்குறாங்க. ஹீரோன் எது நடக்க கூடாதுன்னு பயந்தாலோ அதுவே நடந்துருச்சு. ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சு உனக்கு ஏதாவது ஆயிருச்சா அப்படின்னு கேட்கிறா. அவன் தலையை தடவி கொடுக்கும் போது தலை புலாவே ரத்தமா இருக்கு, என்ன மன்னிச்சிரு, என்னால இதை தடுக்க முடியல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். அடுத்து அவனை குளிக்க வைக்கிறா. ஆனா தண்ணி பட்ட உடனே அவன் உடம்பே எரியற மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோன் எதைய பத்தி ஷாக் ஆகுறா. அவன் காதுல இருந்து கருப்பு கலர்ல ரத்தம் வருது. ஹீரோன் வேகமா ஓடி போயிட்டு அவ ரூம்ல இருந்த மாத்திரை எடுக்கிறா. ஆனா அதுல 2 டேப்லெட் மட்டும் இருக்கிறத பார்த்து கோவமா அதை தூக்கி போட்டு அழுதுகிட்டு இருக்கா. அது நேரம் அங்க ஆட்ரியனுக்கு ஏதோ பண்ணுது. அவனுக்கு எல்லாமே 2 தெரியுது. லைட் வெளிச்சம் கூட அவனால பார்க்க முடியல. தண்ணி சுற்றுறது கூட பயங்கர சத்தமா கேக்குது. இரும்பல் அதிகமா வருது. அந்த சத்தம் கிட்ட ஹீரோன் கண்ணை தொலைச்சுக்கிட்டு ஆட்ரியன் கிட்ட போறா. அவனுக்கு இருக்கிற அந்த மாற்றத்தை பார்த்துட்டு இதை குடிச்சியா அப்படின்னு கேக்குறா. அவனை புரியாம பார்க்க நீ இந்த ரவுடிகளை கடிக்கும் போது அவங்களோட ரத்தத்தை குடிச்சியா அப்படின்னு கேக்குறா. எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி சொல்லிடுறான். அடுத்து அவனை அந்த அடிப்பட்ட ஆள்கிட்ட கூட்டிட்டு போறா. அவனுக்கு நிறைய ரத்தம் போய் வெளியில கத்திக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஆட்ரியன் பயப்படுறான். கிட்டவா, இன்னைக்கு நைட்டு மாறி இருக்க, உனக்கு கண்டிப்பா ரத்தம் வேணும், சூரியன் வரதுக்குள்ள இவனோட ரத்தத்தை எல்லாமே குடிச்சிரு அப்படி சொல்றா. ஆனா என்னால முடியாது, என்னை வெறுத்துறாத, அப்பாவை வெறுத்த மாதிரி அப்படின்னு சைகை மூலமா ஆட்ரியன் சொல்ல உன்னை வெறுக்க மாட்டேன், நீ அவரை மாதிரி இல்ல, நீ வித்தியாசமானவன், உனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன், இப்ப நீ அதை குடிச்சாகணும், அவன் உயிரோட இருக்கும்போது அதை பண்ணியாகணும் அப்படி சொல்றான். ரத்தத்தை குடிக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஆட்ரியன் கேட்கிறான். நீ அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, ரத்தத்தை குடிக்கலனா இறந்து போயிடுவா அப்படி சொல்றா. அதை கேட்ட ஆட்ரியனோட முகம் கவலையா மாறுது. அப்ப வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஹீரோனு வந்து பாக்குறா. 2 பேர் இறந்து கிடந்ததுல ஒருத்தனை காணோம். பயந்து போன ஹீரோனோ ஆட்ரியனை பார்த்து கவனமா கேளு, ஒருத்தனை கடிக்கும் போது கவனமா இருக்கணும், அவனோட எல்லா ரத்தத்தையும் குடிச்சாகணும், பாவமே பார்க்க கூடாது அப்படி சொல்றா. எனக்கு கடிக்கவே பிடிக்கல அப்படின்னு ஆட்ரியன் சொல்ல எனக்கு புரியுது, ஆனா உனக்கு வேற வழியே இல்ல, நீ அவங்களை கொண்டுதான் ஆகணும், இல்லைனா அது வேற மாதிரி ஆயிடும். மனுஷன் கட்டுப்படுத்த முடியாத வேற ஒரு இனமா மாறிடுவான். அதுக்கு உணர்ச்சி இருக்காது, யோசிக்கிற திறமை இருக்காது, அது பாக்குற எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதனால வாழவும் முடியாது, சாகவும் முடியாது, கடைசி வரைக்கும் அதுக்கு தனிமை மட்டும் தான் மிஞ்சும் அப்படின்னு ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஆட்ரியன் காட்டுக்குள்ள எதையோ ஃபீல் பண்ண மாதிரி பாக்குறான். ஆட்ரியன் கிட்ட கடி வாங்கின அந்த ரவுடி ரத்தம் வடிய விடிய நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனால நடக்க முடியல. மனுஷனா இருந்து மனுஷனா மாறிட்டா அதுதான் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும், அது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்றா. அதே நேரம் அந்த ரவுடிக்கு உடம்புல ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. அவனோட நகத்தை பிச்சு எடுக்கிறான். அந்த இடத்துல புது நகம் வளருது. காதை பிச்சு எடுக்கிறான். அவன் பல்லு உடைஞ்சு விழுகுது. வழியில அந்த காட்டே கதறபடி கத்திக்கிட்டு இருக்கான். புது மான்ஸ்டராவே மாறிடுறான். அடுத்து ஹீரோனோ ஆட்ரியனை உயிரோட இருந்த அந்த ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக அவன் இப்ப இறந்து கிடக்குறான். ஹீரோனுக்கு கோவம் வருது. இனிமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ரியனை கூட்டிக்கிட்டு கார்ல தப்பிச்சு போக பாக்குறா. ஆட்ரியன் ரத்தம் குடிக்காம இருக்கவும் அவன் ரொம்பவே வீக் ஆகுறான். அவனுக்கு இருமல் வர ஆரம்பிக்குது. ஹீரோனோ அவனை கார்ல உட்கார வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வயிறு எல்லாமே அறுந்து போயிருக்கு. இது எல்லாமே இந்த ரவுடிகளோட வேலையா தான் இருக்கும். ஹீரோன் டென்ஷனா காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, முடியல. அப்ப அந்த ரவுடி டீம்ல இன்னும் கொஞ்சம்
15 பேர் ஹீரோனோட வீட்டுக்கும் வராங்க. ஹீரோன் இதை கவனிக்காம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்ரியனும் அவங்கள பார்த்துட்டு ஹீரோனை அலர்ட் பண்றான். டக்குன்னு 2 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ண அதுல ஒருத்தன் மட்டும் காரை பார்த்துட்டு லைட் அடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஹீரோனை பயந்து போயிட்டு ஒரு கம்பி எடுத்து வச்சுட்டு குனிஞ்சுக்கிட்டு இருக்கான். கார் கிட்ட வரப்போற அந்த நேரம் அப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து பாட்டு சத்தம் கேட்க வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போறான். ஆட்ரியன் தான் அவன் ரிமோட் மூலமா வீட்டுக்குள்ள இருந்து அந்த ரேடியோவை ஆன் பண்ணிருப்பான். நம்ம காட்டுக்குள்ள ஓடி ஆகணும், உன்னால ஓட முடியுமா அப்படின்னு ஹீரோன் கேட்க எனக்கு காட்டுக்குள்ள இருக்கிற அவனை உணர முடியுது, நான் வரல அப்படின்னு சொல்ல நம்ம இங்க இருந்தா அந்த ரவுடிகளை கண்டுபிடிச்சு நம்மளை கொன்னுடுவாங்க, நான் உன்னை பாதுகாக்கணும், உன்னை இழக்க விரும்பல, இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கார் கதவை அப்படியே ஓப்பன் பண்ண அது திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருது. பாய்ந்த பண்ண 2 பேரும் வேகமா காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்துக்கிட்டே ஓடி வந்த ரவுடிகள் 2 பேருமே தேடுறாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோன் போலீஸ்க்கு கால் பண்ண அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக 2 போலீஸ் வராங்க. ஆனா ஹீரோன் அட்ரஸ் ஃபுல்லா சொல்றதுக்குள்ள காலும் கட்டா இருக்கு. அதனால ஹீரோனோட வீடு தெரியாம எல்லா வீட்லயுமே செக் பண்ணிட்டு கடைசியா ஹீரோன் இருக்கிற அந்த வீட்டை நோக்கி வராங்க. அதுதான் கடைசி வீடு, அங்க யாருமே இல்லாட்டி நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. அப்ப ரோட்ல யாரைய பார்த்து காரை ஸ்டாப் பண்ண இந்த குடிகாரன் தொல்லை தாங்க முடியல, வழி விடாம எப்படி போறான் போற அப்படி சொல்ல லேடி போலீஸும் அவனை பிடிச்சி கார்ல ஏத்தலாம் அப்படி சொல்ல சரின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் காரை விட்டு இறங்கி யார் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க அந்த ஆள் அப்படியே நிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, புதுசா மாறின புது மான்ஸ்டர். அந்த லேடி போலீஸ் ஏதோ தப்பா இருக்கு அப்படி சொல்லிட்டு காருக்கு பின்னாடி போயிட்டு டிக்கில இருக்கிற பொருளை எடுக்கிறா. அப்ப போலீஸ் கத்துற சத்தம் கிட்ட ஓடி போய் பாக்குறா. அந்த மான்ஸ்டர் போலீஸ கடிச்சு ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கு. லேடி போலீஸ் துப்பாக்கியால சுடுறா. அதுக்கு எதுவுமே ஆகல. பயந்து போனவ கார்ல போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க ஆபத்து, பேக்கப்க்கு ஆள் வேணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் வந்து அவளையும் கொடூரமா கொண்டு ரத்தத்தை குடிச்சிடுது. கார் கண்ணாடி பிளவே ரத்தமா இருக்க அதையும் விடாம அதை வலிச்சு நெக்கி சாப்பிடுது. மனித உருவத்துல இருந்து முழுசா வேற ஒரு உருவத்துக்கு மாறிடுது. அதே நேரத்துல ஹீரோனும் ஆட்ரியனும் காட்டுக்குள்ள ஓடி வந்துகிட்டு இருக்க ஆட்ரியன் ரொம்பவே டயர்டா இருக்கான். ஹீரோன் அவனை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வர அவனை ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு விடிய போகுது. கடைசியா ஃபுல் எஃபர்ட் போட்டு சீக்கிரமா ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போயாகணும் அப்படி சொல்றான். அப்ப ஒரு ரவுடி பைக்ல காட்டுக்குள்ள வரான். டக்குனு மரத்துக்கு பின்னாடி 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பைக் அந்த பக்கமா போன உடனே ஹீரோனும் ஆட்ரியனை தூக்கிக்கிட்டு நடந்து போறா. ரோட்டுக்கு வந்ததும் சுத்தி பார்த்துக்கிட்டே போறா. அப்ப போலீஸோட கார் நிக்குது. 2 பேருமே கொடூரமா இறந்து கிடக்கிறதையும் பாக்குறா. ஆட்ரியனை கார் டிக்கில உட்கார வச்சுட்டு லேடி போலீஸ் பக்கத்துல கடந்த துப்பாக்கி எடுக்கிறா. கார் சாவியை தேடுறா. ஆனா அதையும் காணோம். கடுப்பான ஹீரோனும் காருக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்ப யாரோ வர சத்தம் கேக்குது. தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்க அவங்க கிட்ட வந்துடுறாங்க. துப்பாக்கியை ஓபன் பண்ணா அதுல புல்லட் இல்ல. கடுப்பாயி அமைதியா எட்டி பார்க்கும்போது 2 ரவுடிகள் போலீஸோட பாடியை பாக்குறாங்க. ஆட்ரியன், நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? உன்னால அதை பண்ண முடியும், உன் மேல நம்பிக்கவே. அவன் கூட எதுவுமே பேசாம அவன் மனசுக்குள்ள போயிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு ஹீரோன் சொல்ல அதை எப்படி பண்றது அப்படின்னு தெரியல அப்படி சொல்றான். உனக்கு உள்ள அந்த பவர் இருக்கு, நீ அதை வெளியில கொண்டு வரணும், அவனை கண்ட்ரோல் பண்ணு, அப்பதான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படி சொல்றான். அடுத்து அவனும் அவன் கண்ணை மூடி அவன் அப்பா பண்ற மாதிரியே நகத்தால கீறிக்கிட்டே அவனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றான். அந்த நேரம் ஒருத்தன் காலுக்கு பின்னாடி வர அவனுக்கு திடீர்னு ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. கண்ணை மூடுறான். அடுத்து துப்பாக்கி கீழே இறக்குறான். அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டான் போல. ஆனா சின்ன பையன் ஆட்ரியன் அதிக பவர் யூஸ் பண்ணதுனால அவனோட தலையில மூக்குல இருந்துலாம் ரத்தம் வருது. பயந்து போன ஹீரோன் அவனை இழுப்புறா. அவன் கண்ணை திறந்து சாரின்னு சொல்றான். என்னாச்சு, கண்ட்ரோல் பண்ணலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டே காருக்கு முன்னாடி பார்க்க அங்க யாருமே இல்ல. மறுபடியும் திரும்ப ஒருத்தன் வந்து ஹீரோனை பிடிச்சிடறான். அங்க 2 பேர் இருப்பாங்க. ஆட்ரியனால ஒருத்தனை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கும். அடுத்து முன்னாடி நடந்த சீனை காட்டுறாங்க. ஹீரோயின் அவ அப்பாவை பார்க்க வர என்ன குட் பை சொல்ல வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறான். நான் ஆட்ரியனை பாதுகாக்கணும், அவனை உங்களை மாதிரி மாற விட மாட்டேன் அப்படி சொல்ல நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா? அவனை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா? அவன் மேல பாசம் இருக்க மாதிரி நடிக்கிற. அவன் அப்படி மாறினா உன்னோட நிலைமையை நினைச்சு பாரு, நம்ம விதியை யாராலுமே மாத்த முடியாது அப்படின்னு ஹீரோனோட அப்பா சொல்றான். ஆனா ஹீரோனும் எதுவுமே பேசாம ஆட்ரியனை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. கட் பண்ணி இங்க ஹீரோனை கட்டுறாங்க. அவ கண்ணை முழிக்கும் போது காட்டுக்குள்ள இருந்து ஒரு பில்டிங்குள்ள அவளை கட்டி வச்சிருக்காங்க. அவளுக்கு முன்னாடி ஒரு ரவுடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். போன்ல ஒரு வீடியோவை ஹீரோன்ட்ட காட்டுறான். அதுல ஒருத்தி அரகுற ஆடையோட கட்டி போட்டு முரட்ட ஆள் ஒருத்தன் அவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறான். அவ கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கா. கடைசி அவளை கழுத்தறுத்து கொலை பண்றான். அதே மாதிரி நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. என் தம்பி எங்க அப்படின்னு கேட்க என் ஆளு 4 பேரை கொலை பண்ணிருக்க, நீ மட்டும் இதை பண்ணிருக்க முடியாது, உன் தம்பி ரொம்பவே முடியாம இருக்க, அவன் சாக போறான், நீ யாரு கூட சேர்ந்து இப்படி பண்ணின்னு சொல்லு அப்படின்னு கேட்கறான். ஆனா ஹீரோன் எதுவுமே சொல்லாம இருக்கவும் அவனை இங்க இருந்து போயிடுறான். ஹீரோன் சுத்தி பார்க்க அவளுக்கு பின்னாடிதான் ஆட்ரியன் படுத்திருக்கான். அவனோட பேர் சொல்லி கூப்பிடுறா. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதே நேரம் அங்க ஹீரோனை கொல்ல எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க. ஹீரோன் இருக்கிற அந்த இடத்துக்கு ஜான் போன வர அதோட கழுத்துல கட்டியிருந்த பிளைட் மாதிரியான ஒரு டாலர் எடுத்து அதை தரையில சார்பாக்கி அதை வச்சு ஹீரோன் அவ கையை கிழிச்சு அதுல இருந்து வர்ற ரத்தத்தை ஒரு துணியில புடிச்சு அந்த துணியை பூனியோட கழுத்துல கட்டி விட்டுட்டு அந்த டாலரை வெயில்ல காட்ட அதுல இருந்து வந்து அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி பூனியும் போகுது. அது நேரம் ஆட்டின் பக்கத்துல போற மாதிரி ஹீரோன் பண்றா. பூனை அவன் பக்கத்துல போய் நின்னாலும் அவ எந்திரிக்க மாதிரி தெரியல. ஒரு வேலை இறந்து போயிட்டான்னு அப்படின்னு நினைக்கும் போது அப்போ ரவுடி ஒருத்தன் வந்து ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு போறான். ஹீரோனோ ஆட்டின் அப்படின்னு கத்திக்கிட்டே போறா. அடுத்த சீன்ல ஹீரோனை அரைகுறையா கட்டி போட்டு வீடியோ எடுக்கிறான். இவங்க ஒரு சைக்கோ டீம். பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து அவங்கள கட்டி
கட்டி போட்டு கொடுமை பண்ணி அதை வீடியோ எடுத்து விக்கிறவங்க. அந்த காண்டாமிருகம் ஹீரனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ பயத்துல வழியிலையும் அழுதுகிட்டு இருக்கா. இங்க அந்த பூனை ஆற்றின் பக்கத்துல நிக்குது. ரத்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ரத்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிக்கிறான். அந்த காண்டாமிருகம் ஹீரனை கொல்றதுக்காக ஒரு பெரிய கத்தி எடுத்து அவளோட தலைமுடியை பிடிச்சு அவளை கொல்ல போற அந்த நேரம் ஹீரன் பயங்கரமா கத்துறா. அது ஆட்ரியனுக்கு கேக்குது. அவன் பூனையை கொண்டு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்து அந்த ரத்த துணியை கையில வச்சுக்கிட்டு சவத்தை கீறான். லைட் எல்லாமே விட்டு விட்டு எரியுது. ஹீரனை கொல்ல பண்ண அந்த மிருகம் அவளை கொல்லாம அப்படியே நிக்க அதை பார்த்து ஹீரன் ஷாக் ஆகுறா. ஆட்ரியனோ அவனை கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஆளை கொல்ல வச்சிடறான். ஒருத்தர் சுதாரிச்சுக்கிட்டு அந்த காண்டாமிருகத்தை சுட்டு கொண்டுறான். ஆனாலும் அவன் வயிற்றுல கத்தி குத்திடுச்சு. நகர்ந்துகிட்டே கதவு கிட்ட வந்து கதவை ஓப்பன் பண்ண வெளியில ஆட்ரியன் நிக்கிறான். அவன் மேல பாஞ்சு அவனை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரனை வந்து கட்டி பிடிக்கிறான். அடுத்து 2 பேரும் ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. மிருகத்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா மான்ஸ்டர் இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படி தெரியல. ஹீரனும் கேட்டை ஓப்பன் பண்ண பயங்கரமா வெயில் அடிக்குது. நீ வெயில வர முடியாது, இங்கே பாதுகாப்பாரு, நான் போய் காரை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் போறான். அந்த ரவுடியோட கார் எடுத்துக்கிட்டு ஹீரன் ஆட்ரியனை கூப்பிடுறா. அதே நேரம் ஆட்ரியனோ அந்த இருட்டுக்குள்ள எதைய பத்தி ஷாக் ஆகி நிக்கிறான். அந்த மான்ஸ்டர் உள்ள இருந்து கொடூரமா வெளியில வருது. ஹீரன் உள்ள போலாம் அப்படின்னு கதவு கிட்ட போனா கதவு லாக் ஆயிடுது. மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறான். ஆனா அவனும் பயத்துல அவனால அதை பண்ண முடியல. ஹீரன் வேற அவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. மான்ஸ்டரும் அவனை துரத்த ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனை கண்டுபிடிச்சு மறுபடியும் பிடிக்க வர மேல ஓடி போயிட்டு ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அதே நேரம் ஹீரனை உள்ள போக ஒரு வழியை கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறா. ஆட்டினும் கதவு கிட்ட வந்து வெளியில சத்தம் கேக்குதா அப்படின்னு பார்க்க அப்ப திடீர்னு ஒரு கூர்மையான கம்பல மான்ஸ்டர் கதவை குத்த அது நேரா அவன் மேல பட போக டக்குன்னு ஆட்ரியன் பிடிச்சிடறான். ஆனாலும் அவனால மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப அதுக்கு பின்னாடி இருந்து ஹீரனும் துப்பக்கையில மான்ஸ்டர் சுடுறா. ஆனா அது சாகவே மாட்டேங்குது. ஹீரனை பிடிக்க வர அவ தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அத ஓட்ட வழியா ஆட்ரியனை பாக்குறான். வெளியில வர பாக்குறான். ஆனா கதவும் லாக் ஆயிடுது. அடுத்து ஒரே செகண்ட்ல ஹீரன் பறந்து வந்து விழுகிறான். மான்ஸ்டர் அவளை பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுது. ஆட்ரியன் எதையுமே பண்ண முடியாம கத்த கூட முடியாம அழுகுறான். அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது. திடீர்னு அந்த மான்ஸ்டர் பறக்க ஆரம்பிக்குது. ஆட்ரியன் கண்ணம் போடுற நேரம் மான்ஸ்டரோட தலை தனியா உடம்பு தனியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பறந்து விழுகுது. ஓட்ட வழியா பார்த்த அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சரியா தெரியல. அப்ப யாரோ அவன் கதவை உடைக்கிறாங்க. அவன் பயந்து போய் வெளியில வந்து பார்த்தா அவனோட அப்பா தான் நிக்கிறான். அவனை கட்டிப்பிடிச்சு நான் வந்துட்டேன், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்றான். அதே நேரம் ஹீரன் எந்திரிக்கிறா. ஆட்ரியன் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறா. அடுத்து மெதுவா எந்திரிச்சு போறா. அவ இருந்த அந்த இடத்துல அதிகமான ரத்தமா இருக்கு. போனவ அங்கிருந்த கேட்டை லாக் பண்றா. ஹீரனோட அப்பா இவ என்ன பண்ண போறா அப்படிங்கறத புரியாம கிட்ட வந்து கேட்ட ஓப்பன் பண்ண பார்க்க ஹீரனை அழுதுகிட்டு அந்த மான்ஸ்டர் என்ன கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் அவ வயித்தை காட்டுறா. நம்ம ஒன்னா இருக்கலாம், அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஆட்ரியனை கூட்டிட்டு போங்க, நான் இப்ப மாற போறத அவன் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். ஆட்ரியனும் பக்கத்துல வந்து ஹீரனோட தலையை தடவை விட்டுக்கிட்டு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசுறான். அதை கேட்டு சந்தோஷப்பட்ட ஹீரனும் மெதுவா எந்திரிச்சு போறா. ஹீரனோட அப்பாவும் அதை பார்க்க முடியாம ஆட்ரியனை கூட்டிட்டு போயிடுறான். ஹீரன் வெயிலுக்கு போற அதே நேரம் அவன் மான்ஸ்டரா மாறதுக்கும் சரியா இருக்கு. வெயில்ல அவளோட உடம்பு பட்டதும் அவளோட தோல் உறிஞ்சு அப்படியே புகையா கிளம்புது. கடைசியா ஹீரன் இறந்து போற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.